Good morning to everyone. Today topic is the system of linear equation solved by matrix inversion method. Already we learned in 10th standard the system of linear equation solved by cross multiplication method and elimination method. The same sums we use for the matrix inversion method we solve. நம்ம 10th படித்த அந்த எலிமினேஷன் மெத்தடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு சம்மே தான் இப்போ எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் மீன்ஸ் த டிகிரி இஸ் 1, ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் அன்னோன் வேரியபிள் இஸ் வாட் 1. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஒரு பாலினாமியலுக்கு எக்ஸ் பவர் என்ன இருந்ததுன்னா அந்த டிகிரி இஸ் n. y equal to ms plus c, that is line உடைய equation, it is called linear equation. quadratic equation எப்போ இருக்குங்க, டிகிரி 2 இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ax square plus bs plus c equal to 0. ஸோ அந்த மாதிரி இது quadratic equation. டிகிரி 3 இருந்ததுன்னா cubic equation. நம்மளுக்கு இப்போ கொஸ்டினில் பார்க்குறது எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா டிகிரி 1 இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் 2x plus 3y plus 5 equal to 0, x plus y equal to -5. அப்போ அந்த xyனுடைய பவரில் உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா 1 இருக்கும். அப்படி இருந்ததுனா மட்டும்தான் அதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ லீனியர் ஈக்குவேஷனில் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் 2 டைப் இருக்குது. ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் 2x plus 3y equal to 0 கான்ஸ்டன்ட் டைம் ஃபுல்லாகவே 0வாக இருந்ததுன்னா அது ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ நான் ஜீரோ எலமெண்ட் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு பேர் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ ஒரு 3 லீனியர் ஈக்குவேஷன் கன்சிடர் ஃபார் 3 linear equation. This linear equation you write for matrix form. Matrix form எப்படி write பண்றதுன்னு பாருங்க. That is ax equal to b. Here a is coefficient of unknown variable. Here which one is unknown variable? X and y and z. a11 a12ங்கிறதுனா உங்களுக்கு கான்ஸ்டன்ட் 2x plus 3y இருக்குங்க. அந்த 2க்கு தான் நான் a11, 3ங்கிற இடத்துல a12 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், தட் இஸ் அன்னோன்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏவாக இருக்கும். அன்னோன்ஸ் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் a11 a21 a31. ஸோ அதே மாதிரி ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் அண்ட் இஜெட்னுடைய கோஎஃபிஷியன்ட். இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுனா அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஹியர் ஹவு மெனி அன்னோன்ஸ் ஹேவ் 3 அன்னோன்ஸ், எக்ஸ் ஒய் இஜெட்னு 3 அன்னோன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்க. எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணியிருப்பீங்க 10th அதே தான். ஸோ அந்த 3 அன்னோன்ஸ் இந்த மாதிரி ரைட் பண்ணால் அதுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ். கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லைங்களா, b1 b2 b3. ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா கேபிட்டல் பி. ஸோ ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் டைப்பில் மாற்றணும். அந்த மாற்றுறதுக்கு தான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அன்னோன்ஸ், கேபிட்டல் எக்ஸுங்கிறது அன்னோன்ஸ், பி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும் பாருங்களேன். a11 இன்ட்டு எக்ஸு, a12 இன்ட்டு ஒய்ஏ ப்ளஸ் a13 இன்ட்டு இஜெட் ஈக்குவல் டு b1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி செகண்ட் ரோவையும் இந்த மல்டில் பண்ணிங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். தேர்ட் ரோவையும் கான்ஸ்டன்ட் இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டை மல்டில் பண்ணால் தேர்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ இதை பார்த்து பார்த்தீங்கன்னா த லீனியர் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் டைப்பில் ரைட் பண்ணணும். அப்படி ரைட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக அப்படி இந்த மேட்ரிக்ஸ் பேர் கேபிட்டல் ஏ, இந்த அன்னோனுக்கு பேர் கேபிட்டல் எக்ஸ், இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் கேபிட்டல் பி. ஸோ நம்மளுக்கு சொல்யூஷன் எப்பயுமே எது கண்டுபிடிப்பீங்க, எலிமினேஷன் மெத்தட் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ரீகால் பண்ணுங்கள். ஸோ அதை ரீகால் பண்ணிடல ஃபைனல் நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் ஒய் இஜெட்டா. ஸோ அப்போ இங்கே அன்னோன்ஸாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். அன்னோன்ஸுங்கிறது என்னது, எக்ஸ் ஒய் இஜெட். அப்போ என்ன கேபிட்டல் எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ ப்ரீ மல்டிபிள் பை ஏ இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐயாக மாறும். ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணால் அதே தான் கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ ஆர்ஹெச்எஸ் சைடில் ப்ரீ மல்டிபிள் பை ஏ இன்வர்ஸ் அப்படின்னா என்ன வரும்னா ஏ இன்வர்ஸ் பின்னு தான் வரணும். ப்ரீ மல்டிபிள்னா ஏ இன்வர்ஸை ப்ரீவியஸாக போடணும். போஸ்ட் மல்டிபிள்னா ஏ இன்வர்ஸை பேக்கில் போடணும். ஸோ அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸ்க்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் பி தான் உங்களுக்கு தேவையான சொல்யூஷனாக இருக்கும். இந்த சொல்யூஷன் எப்போ வரும் அப்படின்னா இந்த ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியுங்களா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்போ இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் 0னா நான் சிங்குலர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் சிங்குலராக இருக்கணும். நான் சிங்குலராக இருக்குன்னா எப்போ வரும், சிங்குலர் நான் சிங்குலர் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுங்க, தட் இஸ் மைனர் கோஃபேக்டர் தான் வருங்களா. அப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் அப்ளிகபிள் ஒன்லி பை ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிங்குலர்.
A is a square matrix and நான் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நல்லா பார்த்துங்க, ஒரு கிவன் லீனியர் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணால் AX ஈக்குவல் பிங்கிற டைப்பில் எழுதணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. அப்போ இந்த மெத்தட் எப்போ அப்ளிகபிள் ஆகுனா ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆகும். டிட்டர்மினன்ட் ஆஃப் என்னவாக இருக்கணுங்க, நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான். Now exercise 1.3, first question, solve the following system of linear equation by matrix inversion method. Matrix inversion method யூஸ் பண்ணிட்டு இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So question given for two linear equation, which one, 2x plus 5y equal to minus 2 and x plus 2y equal to minus 3. It is homogeneous linear equation or non-homogeneous linear equation. Non-homogeneous linear equation நம்ம பார்க்கறது எல்லாமே non-homogeneous பார்த்துட்ருக்கோம். தட் இஸ் கான்ஸ்டன்ட் டைம் இருக்கும். கான்ஸ்டன்ட் டைம் 0 வருது, அதுக்கு பேர் என்னதுங்க, ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். இந்த எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, தட் இஸ் ப்ரீவியஸ் செக்ஷனில். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த மேட்ரிக்ஸ் கேன் பி ரிட்டன் எஸ் AX ஈக்குவல் டு B. ஏங்கிறது என்னதுங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் X அண்ட் Y. கேபிட்டல் எக்ஸுங்கிறது அன்னவுன்ஸ், பிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் பாருங்கள் என்ன இருக்குங்க, 2 1, அப்போ 2 1. ஸோ அதே மாதிரி ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 5 and 2. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 and 2. இது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் A. கேபிட்டல் எக்ஸுங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ். ஹியர் 2 unknowns, ஒன்லி X and Y. ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா X and Yங்கிறது அன்னவுன்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் உங்களுக்கு என்ன இருக்குது, -2 and 3ங்களா. ஸோ அது கேபிட்டல் B. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்னன்னு தெரியுங்களா, X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. அப்போ A இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடுங்க. A இன்வர்ஸ் ஃபைன் பண்ண ஃபார்முலா என்னது, 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் A. ஸோ ஹியர் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைன் பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 5 1 2. ஸோ ஃபைன் பண்ணிங்கன்னா 4 - 5 என்ன கிடைக்குங்க, -1 கிடைச்சிரும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 எது எக்ஸிஸ்ட்டு, A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்டு. அப்போ A இன்வர்ஸ் ஃபைன் பண்ண ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் A. அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் A எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இன்டர்சேஞ்ச் தான் மெயின் டயக்னல். மெயின் டயக்னல் என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் தான் த சப் டயக்னல். சைன் என்ன பண்ணணும், சப் டயக்னல் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2 2 தான் வரும், -1 5 கேட்டால் பார்த்துங்க. ஸோ அந்த மெயின் டயக்னல் பார்த்தீங்கன்னா அது 2 2 தான் இருக்கும். சைன் சேஞ்ச், சப் டயக்னல் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா -1 -5. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அட்ஜாயின்ட் ஆஃபாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃபில் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A -1 ஃபைன் பண்ணியாச்சு. இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த -1 இன்னரில் மல்டிபிள் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஆன்சர் வரும். தட் இஸ் அப்படியே கூட வச்சுக்கலாம், இன்னர்லையும் கொண்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ த சொல்யூஷன் இஸ் என்ன ஃபார்முலா, X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. த சொல்யூஷன் இஸ் X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு B. A இன்வர்ஸுங்க நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்குமா, அப்படிங்கிற ரைட் பண்ணியிருக்குங்க. Bங்கிறது நம்மளுக்கு தெரியும், கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, -2 and -3. ஸோ -2 and -3ங்கிற இந்த கான்ஸ்டன்ட் தான் நீங்கள் என்ன பண்ணால் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். எப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க, ரோ எடுத்து என்ன பண்ணணும், காலத்தால் மல்டிபிள் பண்ணுவீங்களா. அப்போ 2 × -2 என்ன கிடைக்குன்னா -4, -5 × -3 + 15. இந்த சேம் அதே மாதிரியே செகண்ட் ரோ எடுத்து மல்டிபிள் பண்ணணும். -1 × -2 2 கிடைக்கும். 2 × -3 -6. ஸோ சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். அப்போ X, Y ஈக்குவல் டு -11,4. தட் இஸ் ஃபஸ்ட்டாக இருக்கிறது எக்ஸுக்கு ஈக்குவலு, செகண்டாக இருக்கிறது ஒய்க்கு ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ இந்த ஆன்சர் சரியாக தப்பான்னு செக் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா போத் சைடு பேலன்ஸ் ஆச்சு என்ன வருங்க, ஈக்குவேஷனுடைய ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண ஆன்சருக்கு எக்ஸுக்கு -11 அண்ட் ஒய்க்கு என்ன கிடச்சிருக்குங்க, 4 கிடச்சிருக்கு. ஸோ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு -11 அண்டு ஒய்க்கு 4. எக்ஸுக்கு -11 ஒய்க்கு 4 போட்டிங்கன்னா -11 + 8 என்ன கிடைக்குன்னா -3. ஸோ பேலன்ஸ் ஆனாலும் நம்ம ஃபைன் பண்ண ஆன்சர் என்ன பண்ணலாம், கரெக்டுன்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே செகண்ட் சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. செகண்ட் சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரோமலே செகண்ட் சம் பாருங்கள். 2x - y ஈக்குவல் டு 8 அண்டு 3x + 2y ஈக்குவல் -2. த சேம் பிஃபோர் சம் மாதிரியே தான் இருக்கும். இதிலேருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் XY மட்டும் எழுதிங்கன்னா அதுக்கு A, அண்டு அன்னோன்ஸ் எதுனா அதுக்கு பேர் கேபிட்டல் X, கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதிங்கன்னா அதுக்கு பேர் கேபிட்டல் B. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைன் பண்ணுங்கள், அட்ஜாயின்ட் ஆஃப் A ஃபைன் பண்ணுங்கள், A இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ அப்போ A இன்வர்ஸ் ஃபைன் பண்ணின அப்புறம் த சொல்யூஷன் இஸ், இந்த இடத்துல வேணால் அந்த லைன் எழுதிக்கலாம். த சொல்யூஷன் இஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. த சொல்யூஷன் இஸ் X ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. அப்போ எழுதியில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, எழுதிட்டு ரோவை காலத்தை எடுத்து மல்டிபிள் பண்ணணும். இப்படி மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். 2, -1 வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, சப்போஸ் 3/3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
3/3 மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடுறதுன்னு ஒரு சம் பார்ப்போம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2x + 3y - z = 9, s + y + z = 9, 3x - y - z = -1. ஸோ இந்த சம்மை நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணிடுங்க. நான் 4th சம் போடுறேன். 4th சம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே சம் 3rd சம் என்ன பண்ணிக்கலாம்னா ஹோம்ஒர்க் பண்ணிடுவீங்களாம். ஸோ 4th சம் பாருங்கள் என்ன இருக்குன்னா x + y + z -2 = 0. அதே மாதிரி 6x - 4y + 5z - 31 = 0, 5x + 2y + 2z = 13. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸு அண்டு ஒய் அண்டு இஜட் கான்ஸ்டன்ட்லாம் ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா -2 இருக்கா, ரைட் சைடில் மூவ் பண்ணால் +2, -31 ரைட் சைடில் மூவ் பண்ணால் +31. ஆல்ரெடி இங்கே ரைட் சைட்லேயே தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா 13. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் போட்டேன். ஆனால் தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஸ்டினில் ரைட் சைடில் தான் கிவனாகவே இருக்கும். தேர்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எல்லாமே என்ன இருக்குன்னா ரைட் சைடில் தான் கிவனாகவே இருக்கும். பாருங்கள் 9 -1. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. இதை வேணால் நம்ம இப்படி போட்டோன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டீங்களா, கிவன் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். எக்ஸு கோஎஃபிஷியன்டாகவும் ஒய் கோஎஃபிஷியன்ட் அண்ட் இஜட் டேர்ம்ஸு அதே மாதிரி கான்ஸ்டன்ட்லாம் என்ன பண்ணிங்க ரைட் சைடில் மூவ் பண்ணிவிடுங்க. ஹியர் ஏங்கிறது என்னது கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய் இஜட்டா 1 6 5. ஸோ அப்போ 1 6 5. அதே மாதிரி ஒய் பாருங்கள் 1 -4 2, 1 -4 2 எழுதியிருக்கு. 1 5 2, அப்போ 1 5 2. அன்னவுன்ஸுங்கிறது எக்ஸ் ஒய் இஜட்டு அண்டு கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்குது 2 31 13. அப்போ ஏஎக்ஸ் = b ஃபைன் பண்ணிடுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ண தெரியுங்களா, எந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து என்ன பண்ண கரஸ்பாண்டிங் ரோ காலம் ஒமிட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செகண்டு தேர்டுக்கு ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் என்ன வரலாம் 27 கிடைக்கும். ஸோ ட்ரை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதே மாதிரி பிஃபோரில் போட்ட எக்ஸஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா 27ங்கிறது ஆன்சர் வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணணும். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, சென்டர் 3/3 4/4 மாற்றணும். அப்போ சென்டர் எலமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4/4 மாற்றணும். மாற்றிட்டு என்ன பண்ணணும், மெயின் டைகனல் மைனஸ் சப் டைகனல். ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எஸ்ஸில் போட்டிருப்போம். தட் இஸ் ஏங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சென்டர் ஸ்டார்ட் பண்ணுங்களா -4 5 6 -4. அதேமாதிரி டவுனில் 2 2 5 2. இந்த சேம் ஃபஸ்ட் ரோ 1 1 1 எல்லாமே லாஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட் ரோவை தூக்கி லாஸ்ட் எழுதிக்கணும். 3/3 4/4 கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எழுதுறது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ண ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலமும் லாஸ்ட்டு காலமும் ஈக்குவலாக வரும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர் என்ன பண்ணுவீங்க, மெயின் டைகனல் மைனஸ் சப் டைகனல் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்காக போடணும். இந்த மாதிரி போட்டுகிட்டே போயின்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். அப்படி கிடச்சங்கப்புறம் அட்ஜாயின்ட் ஆஃப் என்ன வரணும், ஏஐஜே தான் ஹோல் டிரான்ஸ்போர்ட். அப்போ இது டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணால் இன்டர்சேஞ்ச் தான் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ரோவிங் காலம் என்ன பண்ணுங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ 18 -18 13 32 அப்படிங்கிறத காலம் வைஸ் எழுதிடுங்க. 0 -3 3ங்கிறது காலம் வைஸ். த சேம் தேர்டு காலத்தை எழுதிடுங்க. அப்போ A inverse = 1 / determinant of A into adjoint of A பா. determinant of 27 ஃபைன் பண்ணியிருக்கு, அதை யூஸ் பண்ணிடுங்க. அண்ட் adjoint of A ஆல்சோ நம்ம இங்கே ஃபைன் பண்ணிட்டோம், சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இந்த சொல்யூஷன் இஸ் என்ன ஃபார்முலா, x = A inverse B. அப்போ A இன்வர்ஸுங்கிறது இங்கே இருக்குங்களா, அதை அப்படியே எழுதிடலாம். பிங்கிறது ஆல்ரெடி தெரியும், கான்ஸ்டன்ட் டைம் 2 31 13. இதை ரைட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ். ஸோ ரோவை எடுத்து என்ன பண்ணுங்கள் காலத்தால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ -18 × 2 -36 + 0 × anything 0 9 × 13 எவ்வளோ 117 கிடச்சிடுங்க. இந்த சேம் செகண்ட் ரோவை எடுத்து மல்டிபிள் பண்ணணும். செகண்ட் ரோவை எடுத்து இந்த காலத்தால் மல்டிபிள் பண்ணிட்டு செகண்டாக எழுதிடுங்க. அதே மாதிரி தேர்ட் ரோவை எடுத்து இந்த மேட்ரிக்ஸுடைய காலத்தால் மல்டிபிள் பண்ணிட்டு தேர்டாக ரைட் பண்ணிடுங்க. இதை சிம்பிளை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 81 - 54 27 கிடைக்கும். இப்போ இந்த கிடைச்ச ஆன்சரை 27ஆல் டிவைட் பண்ணணும். 327 81. அப்போ இங்கே 3 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ அப்போ x = 3 y -2 z 1. இது சரியாக தப்பான வெரிஃபை பண்ண என்ன பண்ணலாம்னா கொஸ்டினோட ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா, இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபைன் பண்ண ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செகண்ட் சம்மையும் தேர்டு சப்டிவிஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது, if A = 1 matrix given, A = 1 3/3 matrix given and B = 1 3/3 matrix given, find the product of AB and BA. அப்போ AB கண்டுபிடிக்கணும் அண்ட் BA. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் தான்.
ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம். ரோவை எடுத்து என்ன பண்ணுங்கள், காலத்தால் மல்டிபிள் பண்ணும், ஆர்டர் சேமாக தானே வரும். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு இதிலிருந்து அண்ட் கேன் சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்களா. ஸோ கொஸ்டினில் ஏ மேட்ரிக்ஸ் கிவன் அண்ட் பி மேட்ரிக்ஸ் கிவன். இப்போ நம்ம ஃபைண்ட் ஏபி. ஏபி எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, ரோவை எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா காலத்தால் மல்டிபிள் பண்ணுவீங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கிடச்சிரும். தட் இஸ் -5 + 3 + 6 த சேம். ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலத்தை மல்டிபிள் பண்ணிங்கன்னா செகண்டு த சேம். ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலத்தை மல்டிபிள் பண்ணிங்கன்னா தேர்டு எலமெண்ட். இதே மாதிரியே செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம் மல்டிபிள் பண்ணிட்டு செகண்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம் மல்டிபிள் பண்ணி தேர்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 40004 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி பிஏ ஃபைன் பண்ணணும். பிஏ ஃபைன் பண்ணுறீங்க எப்பயுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ட்டாக வர்றது இந்த கொஸ்டினுக்கு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா பிஏ ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிங்கிற மேட்ரிக்ஸை ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏவாக இருந்தால் ஏவாக ரைட் பண்ணணும், பியாக இருந்தால் பிஏ ரைட் பண்ணணும். செகண்டு ஏங்கிற மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிடுங்க. ரைட் பண்ணுங்க அப்புறம் இப்போ மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ரோவை எடுத்து என்ன பண்ணணும், காலம் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா செகண்ட் எலமெண்ட். ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா தேர்டு எலமெண்ட் கிடைக்கும். இந்த சேம் இதே மாதிரியே செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம். இங்கே ஆன்சர். அதே மாதிரி தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம் மல்டிபிள் பண்ணால் தேர்ட் ரோ கிடச்சிரும். இதை சிம்ப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆன்சர் உங்களுக்கு என்ன தான் கிடைக்குன்னா 400040004 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏபி ஈக்குவல் டு தட் இஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐன்னு தெரியுங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல 4ங்கிறத காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன கிடைக்குங்க, 100010001ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ள ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு போட்டுக்கலாமா. அப்போ 4 × I3ன்னு எழுதிக்கலாம், அல்லது 4 × I அல்லது 4 × I3. ஸோ பார்த்தீங்கன்னா அது இங்கே எழுதியிருக்கு. ஏபினாலும் பிஏனாலும் எல்லாமே உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, 4 × I3. ஸோ இதை பார்க்க எப்படி இருக்குதுன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ அந்த டைப்பில் வருது. அப்போ ஒன்று இன்னொன்னுடைய இன்வர்ஸாக இருக்கும். ஏனுடைய இன்வர்ஸ் தான் பி, ஆர் பியினுடைய இன்வர்ஸ் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும், ஏவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஐ மட்டும் வேணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 4 இருக்குதுங்களா, 4ஆல் எல்லாமே டிவைட் பண்ணிடுங்க. அப்போ 1/4 × ஏ பி ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/4 × ஏ ஈக்குவல் டு I3 இந்த டைப்பில் மாற்றிடுங்க. 1/4 தட் இஸ் 4ஆல் டிவைட் பண்ணிட. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐங்கிற கான்செப்ட் வருதுங்களா. அப்போ ஒன்று இன்னோட இன்வர்ஸ் நம்மளுக்கு இப்போ என்ன ஃபைன் பண்ண அப்படின்னா பி இன்வர்ஸ் தட் இஸ் பியினுடைய இன்வர்ஸ் தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/, தட் இஸ் பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் பி ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு ஐ அந்த மாதிரி வரைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு ஐடென்டி மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ண ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒன்று இன்னொன்னுடைய இன்வர்ஸாக தான் இருக்கும். அப்போ இங்கே பியினுடைய இன்வர்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிக்கிறான்னா 1/4 × ஏன்னு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணணும் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இங்கே கொஸ்டினில் கிவனாக இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 1 1 2 அந்த RHSல பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ அந்த AX ஈக்குவல் பிங்கிற டைப்பில் எழுதியிருக்கு. AX ஈக்குவல் பிங்கிற டைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 2ன்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி செகண்டு லீனியர் ஈக்குவேஷன் தேர்டு எக்ஸுங்கிறது அன்னவுன்ஸு கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனங்க அப்புறம் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்குங்க, எக்ஸா எக்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணால் பி இன்வர்ஸா எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ். இங்கே பாருங்கள் இது எந்த டைப்பில் இருக்குன்னு பாருங்கள், நல்லா பார்த்துங்க. AX ஈக்குவல் டு பியா, இது A எக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற மாடலில் இருக்குது. இதில் நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா பி இன்வர்ஸ் ஏன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பியா. இங்கே பாருங்கள் AX ஈக்குவல் டு பிங்கிற மாடலா. ஸோ இதிலேருந்து எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் பின்ட்டு கிடைக்கும். ஏ இன்வர்ஸ் பி. இதில் பிங்கிறது 172. அப்போ இங்கே ஏ இன்வர்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பிங்கிறது 172. அப்போ நீங்கள் என்ன பண்ணாத இடத்துல ஏ இன்வர்ஸ் மட்டும் ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில்
இந்த இடத்துல பார்க்கையில் XYZ அப்படின்னா சப்போஸ் இது அவங்க பின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த என்ன மூவ் பண்ண என்ன கிடைக்குங்க பி இன்வர்ஸ் மூவ் பண்ணலாம் ப்ரீ மல்டிபிள் பண்ணலாம் பி இன்வர்ஸ் இன்ட்டு 172 கிடச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் இன்ட்டு 172. ஸோ அப்போ பி இன்வர்ஸுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே கொஸ்டினில் கிவனாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு ஏன்னு தெரியும். பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு ஏ. அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ 1/4 இன்ட்டு ஏக்குள்ள அந்த மேட்ரிக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிபிள் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சிம்பிளி பண்ண இந்த ஆன்சர் கிடைக்கும். அகெயின் இது சிம்பிளி பண்ணினா 2 1 -1 ஸோ 2 1 -1 கிடைக்குது. ஸோ இது கரெக்டாக தப்பான செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா கொஸ்டினில் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ மறுபடியும் நல்லா கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் இருக்குன்னா ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் கிவனாக இருக்குது. ஏபி ஃபைன் பண்ணணும் பிஏ ஃபைன் பண்ணணும். நம்மளுக்கு 2மே ஃபைன் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஐன்னு கிடச்சிது. அந்த 4ஆல் டிவைட் பண்ணலாம். தட் இஸ் 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ண ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குன்னா ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் அனதர் மேட்ரிக்ஸ். ஒன்றுங்கிறது என்னவாக இருக்குன்னா இன்னொன்னுடைய இன்வர்ஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி பார்க்கையில் இந்த இடத்துல பியினுடைய இன்வர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 1/4 இன்ட்டு ஏன்னு அசீவ் பண்ணியாச்சு. அடுத்தது 3 ஈக்குவேஷன் கொஸ்டின் கிவனாக இருக்குல்ல அதை வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற மாடலில் மாற்றியாச்சு. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற மாடலில் மாற்றியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தட் இஸ் இந்த கொஸ்டினும் நம்மளோட கொஸ்டின் கொடுத்துருக்க இந்த பி இருக்குது இல்லைங்களா அதுவும் சேமாக தான் இருக்குது பாருங்கள். கொஸ்டினில் பி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா 1 1 2 3 2 1 2 1 3 ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்படி சேமாக இருக்குன்னா ஸோ இதுதானே பி. இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பி நம்மளுக்கு இதுவும் பியாக இருக்குன்னா அப்போ பி இன்வர்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் 1/4 இன்ட்டு ஏன்னு போட்டுக்கலாம். அப்போ இதுக்கு இன்வர்ஸ் கொண்டு போவையில் 1/4 இன்ட்டு ஏன்னு மாறிடும். ஸோ அப்போ அந்த 1/4 இன்ட்டு ஏக்கு என்ன போட்டுக்கலாம்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதே மாதிரியே தேர்டு சம் பாருங்கள். A man is appointed in a job with monthly salary is certain amount. A man is appointed in a job with monthly salary is a certain amount and a fixed amount of a annual increment. If his salary was rupees 19,800 per month at the end of first month after 3 years service and rupees 23,400 per month at the end of the first month after 9 years service, find his starting salary and annual increment. Find his starting salary and annual increment. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதுதான் அன்னவுன்ஸு. நம்ம அதுதான் எக்ஸ்ஒய்னு வச்சுக்கணும். கொஸ்டினில் இன்சியல் ஒரு கம்பெனியில் போய் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இன்சியல் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. அது எக்ஸ்னு அசீவ் பண்ணிடுங்க. அண்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஒவ்வொரு இயர் ஆஃப்டர் என்ன பண்ணுவாங்க இன்க்ரிமெண்ட் போடுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணால் ஒய்ன்னு அசீவ் பண்ணிடணும். ஸோ அப்போ இன்க்ரிமெண்ட்டு சேலரி ரெண்டும் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன பண்ணால் ஃபைன் பண்ணணும். அதுதான் நம்ம எக்ஸ்ஒய்னு வச்சுக்கணும். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதுதான் அன்னவுன்ஸு. அதுதான் நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸ்ஒய்னு அசீவ் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா rupees 19,800 per month at the end of first month and 3 years of service. ஸோ பார்த்தீங்கன்னா 19,800 rupees அவர் இன்சியல் சேலரியெல்லாம் வாங்கலாம். எப்போ சொல்கிறாங்க பாருங்கள் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு மந்த் அண்டு ஆஃப்டர் 3 years. அவர் ஜாயின் பண்ணி 3 year ஆஃப்டர் ஃபஸ்ட்டு மந்த்து முடிஞ்சங்கப்புறம் அவர் வாங்கக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா 19,800. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அசீவ் பண்ண சொன்னாங்களா. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி தான் கேட்குறாங்க. ஸோ அது எக்ஸ்னு அசீவ் பண்ணிக்கங்க. அண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கேட்டிருக்கு அது ஒய்ன்னு அசீவ் பண்ணிவிடுங்க. இப்போ கிவன் டேட்டாவை எக்ஸ்பிரஷனாக மாற்றணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 years கழிச்சு என்ன பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சேலரி வாங்கிறப்போ அது எக்ஸு. 3 இயர்ஸாக இன்க்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அது 3y. இன்க்ரிமெண்ட் நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கிறோமோ அப்போ 3y. ஏன்னா ஒவ்வொரு இயரும் சேமாக தான் போட்டிருக்கு. ஃபஸ்ட் இயர் எவ்வளோ போட்டிருக்கோம் அதே தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படி போவேல. ஸோ ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் 3 years இன்க்ரிமெண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 19,800. த சேம் அதே மாதிரியே செகண்டு கொஸ்டின் கிவன் பாருங்கள். rupees 23,400 per month at the end of first month after 9 years service. அப்போ ஸ்டார்டிங் சேலரியோட 9 years இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 23,400. ஸோ ஒரு கொஸ்டினை ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்கும். நீங்கள் அதை என்ன மாற்றணும் எக்ஸ்பிரஷன் டைப்பில் கரெக்டாக அப்படி மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே ரெகுலர் மெத்தடே போயிடும். ஸோ இப்போ இங்கே எத்தனை அன்னவுன்ஸ் இருக்குது 2 அன்னவுன்ஸ் இருக்கா. அப்போ இது ஏஎக்ஸ் ஈக்குவல் பிங்கிற டைப்பில் எழுதிக்கலாம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற டைப்பில். அப்போ ஏ ஈக்குவல் என்ன இருக்குங்க 1319. ஏக்கு பார்த்தீங்கன்னா 1319 வரும். ஏ ஈக்குவல் டு 1319 அண்ட் அன்னவுன்ஸ் எக்ஸ் ஒய்
அண்ட் பிங்கிறது கான்ஸ்டன்ட் 19,800 23,400. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணுங்கள். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏங்கிறது இன்டர்சேஞ்ச் த மெயின் டயகனல் சைன் சேஞ்ச் த சப் டயகனல் போட்டிங்கன்னா கிடச்சிரும். அடுத்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ யூஸ் பண்ணிங்கன்னா 1/6 இன்ட்டு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு 9 - 3 - 1 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நவ் ஃபைன் அன்னோன் த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வர்ஸ் பியா. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ்க்கு அதில் 1/6 இன்ட்டு இந்த வேல்யூ போட்டுக்கலாம். பிக்கு அதில் இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதை மல்டில் பண்ணிடுங்க. ரோவை எடுத்து என்ன பண்ணணும், காலத்தால் மல்டில் பண்ணணும். ஸோ மல்டில் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். மல்டில் பண்ணி பாருங்கள். மல்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 1,08,000 கிடைக்கும். அதே மாதிரி 3,600 கிடைக்கும். இப்போ இது என்ன பண்ணணும், 6ஆல் டிவைட் பண்ணணும். 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 18,600. ஸோ அப்போ எக்ஸுங்கிறது 18,000. அப்போ அவர் இன்சியலாக ஸ்டார்டிங்கில் எவ்வளோக்கு ஜாயின் பண்ணியிருப்பார், 18,000 ஜாயின் பண்ணியிருப்பார். 1 இயருக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளோ 600. அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 9 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அவர் எவ்வளோ கிடச்சிருப்பார், இன்சியலாக 18,000 ஜாயின் பண்ணியிருந்தார் அப்படின்னா 3 இயர்ஸ் ஆஃப்டர் 1 மந்தில் அவர் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னா 19,800. 9 இயர்ஸ் கழிச்சு அவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்னா 23,400 வாங்கியிருப்பார். ஸோ இதே மாதிரியே அடுத்த கொஸ்டின் பாருங்கள். four men and 4 women can finish a piece of work jointly 3 days. 4 men and 4 women can finish a piece of work jointly 3 days. While 2 men and 5 women can finish a same work jointly in 4 days. Find the time taken by 1 man and 1 woman alone finish the same work using matrix inversion method. ஸோ கொஸ்டினில் 4 men and 4 women, 4 menனும் 4 womenனும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நாள் முடிப்பாங்க, 3 daysனு ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படின்னா 1 men and 1 woman மட்டும் இருந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. 1 men and 1 woman alone the time taken by finish the work. இதே ஒர்க்கை 1 men and 1 woman மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மென் இந்த கொஸ்டின் படி ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி என்ன இருக்குது அப்படிங்கன்னா 4 men and 4 women. அப்போ ஒரு மென் எத்தனை ஒர்க் பண்ணியிருப்பாரு, 4 days, சாரி சம் டேஸ் 3 days ஒர்க் பண்ணியிருப்பார். தட் இஸ் இதில் 4 மெனில் ஃபஸ்ட்டு மென்னும் 3 days ஒர்க் பண்ணியிருப்பார், செகண்ட் மென்னும் 3 days, தேர்டு மென்னும் 3 days அண்ட் ஃபோர்த் மென்னும் 3 days. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருப்பாங்க, 3 days ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அது எக்ஸ்ன்னு சொன்னோன்னா அப்போ 1 men மட்டும் ஒர்க் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 1 woman மட்டும் ஒர்க் பண்ணக்கூடியது ஒய்ன்னு வச்சுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 men can do the work x days, 1 woman can do the works y days. ஒரு men அந்த ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எக்ஸ் டேஸ், தட் இஸ் 15 days எடுத்துக்கலான்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னா ஒரே ஒரு men மட்டும் ஒரு பில்டிங்கை கட்ட விட்டோம் அப்படின்னா 15 days எடுத்துக்கிறார். அப்படின்னா 1 டேக்கு அவர் செய்யக்கூடிய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 1/x இருக்கும். அதே மாதிரி 1 டேக்கு உமன் மட்டும் செய்யக்கூடிய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 1/y இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், நம்மளுக்கு 1 டேக்கு தான் தேவைங்க, தட் இஸ் 1 men மட்டும் தான் தேவை. 1 men 1 டேக்கு எவ்வளோ தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் எத்தனை டேஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 4 men இருக்கிறாங்க. 4 menல ஒரு men மட்டும் செய்யக்கூடிய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஸ். அப்படின்னா ஒரு men 1 டேக்கு செய்யக்கூடிய ஒர்க்கு 1/x. அப்படின்னா இது 4/x இருக்கும், இது 4/y இருக்கும். 3 daysல ஒன்லி 1 டேக்கு அப்படின்னா 1/3 இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 men finish the work x daysனால் 1 டேக்கு அவர் செய்யக்கூடிய ஒர்க்கு 1/x. ஒரு உமன் டோட்டலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு y days. அப்படின்னா 1 டேக்கு அந்த உமன் செய்யக்கூடிய ஒர்க்கு 1/y. அப்போ 4 men and 4 women can finish 1/3 piece of jointly 1/day. அப்போ 4 menனும் 4 womenனும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கு 3 daysக்கு 1 டேக்கு மட்டும் பார்க்கையில் 4/x ப்ளஸ் 4/y ஈக்குவல் டு 1/3. இதெல்லாம் நீங்கள் 8th படிச்சிருப்பீங்க. 8th டைம்ஸ் அண்ட் ஒர்க்குன்ற ஒரு சாப்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் போட்டிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 men and 5 women. அப்போ என்ன வருங்க 2/x ப்ளஸ் 5/y ஈக்குவல் டு 4 daysனால் 1/4 கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் ஈக்குவேஷன் இதுதான் இருக்குங்க. 4/x ப்ளஸ் 4/y ஈக்குவல் 1/3, 2/x ப்ளஸ் 5/y ஈக்குவல் டு 1/4. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ஃப்ராக்ஷனாக சால்வ் பண்ணது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த வேரியபிளை ஒரு மல்டிபிள் வேரியபிளை அசியூம் பண்ணுறதுக்காக 1/x ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம், 1/y பின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி அசியூம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 4a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 1/3, த சேம் 2a ப்ளஸ் 5b ஈக்குவல் டு 1/4.
இப்போ இதுதான் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குங்களா, அந்த இடத்துல இங்கே ஏங்கிறது இருக்குது, இங்கே பின்னு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ஃபைன் பண்ணணும், ஏபியை ஃபைன் பண்ணணும். இப்போ கோஏபிஸ் என்ன இருக்குன்னா 4 to 4 5 இது ஏ. அதே மாதிரி எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், இங்கே அன்னோன்ஸுங்கிறது ஏபின்னு அசியூம் பண்ணியிருக்கனால ஏபின்னு வச்சுருங்க. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 1/3 1/4. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணால் 12 கிடைக்கும். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, இன்டர்சேஞ்ச் த மெயின் டயகனல், சைன் சேஞ்ச் த சப் டயகனல் யூஸ் பண்ணிங்கன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணலாம். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலேட்டில் கிடச்சிரும். இப்போ நம்ம சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணிக்கலாம், ஏ இன்வர்ஸ் பி. அப்போ ஏ இன்வர்ஸுங்கிறது இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பிங்கிறது இங்கே இருக்குது 1/3 1/4. இதை போத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ரோவை எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணிக்கங்க. செகண்ட் ரோ எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணி செகண்டாக ரேட் பண்ணிடுங்க. இதை சிம்ப்ளை பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 1/12 இன்ட்டு 8/12. அதே மாதிரி பி ஈக்குவல் டு 1/12 இன்ட்டு 4/12. சிம்ப்ளை பண்ணி போட்டுங்க. நம்மளுக்கு ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிங்கிறது என்ன கிடைக்குன்னா, இதை சிம்ப்ளை பண்ணியில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1/18 கிடைக்கும். பி சிம்ப்ளை பண்ணியில் 1/36 கிடச்சிரும். நம்மளுக்கு கொஸ்டின் ஏபி இல்லை, ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், எக்ஸ் ஒய் தான் அசியூம் பண்ணியிருக்கோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கோ நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு தான் அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஏலேருந்து எக்ஸுக்கு மாற்றணும். தட் இஸ் ஏவை எக்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து பாருங்களேன். இப்போ ஏ கீழேயும் எக்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1/a, ஒய் ஈக்குவல் டு 1/b. அப்போ ஏனுடைய ரெசிப்ரோக்கல் தான் எக்ஸாக இருக்கும், பியினுடைய ரெசிப்ரோக்கல் தான் ஒய்யாக இருக்கும். நம்ம ஏக்கு என்ன கிடைச்சது 1/18, அதோட ரெசிப்ரோக்கல் 18. அப்போ பிக்கு என்ன கிடைச்சது 1/36, த சேம் ரெசிப்ரோக்கல் 36. ஸோ அப்போ ஒன் மேன் மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா 18 days ஆகும், ஒன் உமன் மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா 36 days ஆகும். ஸோ இதே மாதிரியே கேப்லாம். So last fifth question for this exercise. The price of 3 commodities A, B, C are X, Y, Z are units respectively. ஸோ பார்த்தீங்கன்னா 3 items இருக்குது. ஸோ ஹோல்சேல் மாதிரி தான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்களே அங்கே நம்ம என்ன பண்ணலாம், திங்ஸை வாங்கி மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி பண்ணையில் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒர்க்கு தான். ப்ரைஸ் ஆஃப் 3 commodity. அப்போ பார்த்தீங்கன்னா 3 திங்ஸினுடைய ரேட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு திங்ஸினுடைய ரேட்டு எக்ஸ், தட் இஸ் ஏங்கிற திங்ஸினுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ருபீஸ், பிங்கிற திங்ஸினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒய் ருபீஸ், சிங்கிற திங்ஸினுடைய ரேட் பார்த்தீங்கன்னா இஜட் ருபீஸ். ஸோ கொடுத்துருக்கு எக்ஸ், தட் இஸ் ஏங்கிறனுடைய ஒரு பொருளுடைய ரேட்டு எக்ஸ் ருபீஸ், பி அப்படிங்கிற ஒரு பொருளுடைய ரேட்டு ஒய், சி அப்படிங்கிற ஒரு பொருளுடைய ரேட் இஜட். அந்த ஏபிசிங்கிறது ஒன் ஆஃப் த திங்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எ பர்சன் பிங்கிற ஒரு பர்சன் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. நம்ம பர்ச்சேஸ் பண்ண என்ன கிடைக்குங்க, நம்ம கிட்டேருந்து அமௌண்ட்டு போகும். அமௌண்ட்டு போச்சுன்னா என்ன மீனிங்கு, மைனஸ். ஸோ சேல் பண்ணியில் என்ன கிடைக்குன்னா அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், கெயின் கிடைக்கும். நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாமே மைனஸு, சேல்ஸ் பண்ணுறதெல்லாமே என்ன வரும், ப்ளஸ். நம்மக்கிட்ட இருந்து மணி போச்சு அப்படின்னா அது மைனஸில் எழுதணும், நமக்கு மணி கெயினாக வந்தது அப்படின்னா ப்ளஸில் எழுதணும். ஸோ பார்த்தீங்கன்னா எ பர்சன் பி அண்டு கியூ அண்டு ஆர், தட் இஸ் பிங்கிற ஒரு பர்சன் சொல்லியிருக்காங்க, அண்டு கியூங்கிற ஒரு பர்சன், அண்டு ஆருங்கிற ஒரு பர்சன். ஸோ 3 பர்சன் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. இந்த 3 பர்சனும் இந்த ஏ அண்டு பிங்கிற திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதாதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஏபிசிங்கிறது 3 திங்ஸு, அதனுடைய ரேட்டு XYZன்னு கொஸ்டினில் கிவனாக இருக்குது. எ பர்சன் பிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்குன்னா பர்ச்சேஸ் 4 யூனிட் பி. அப்போ பர்ச்சேஸ் 4 யூனிட் பி அப்படின்னு என்ன மீனிங்க, பிங்கிறத 4 யூனிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒய் போடணும், ஏன்னு என்ன பண்ணணும், எக்ஸ் யூஸ் பண்ணணும், சீனை என்ன பண்ணால் இஜட் யூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா, ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது ஒய்யு, சிங்கிறது இஜட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இந்த லைனை. purchase P 4 units of B and sells 2 units of A and 5 units of C. அப்போ பிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணிங்கன்னா 4 யூனிட்ஸு பிங்கிற ஒரு திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ -4y. செல் எத்தனை யூனிட்டு, 2 யூனிட்டு. அப்போ ஏன்னு எக்ஸ் யூஸ் பண்ணாங்களா, அப்போ 2A -4y + 2A. அதே மாதிரி 5 யூனிட் என்ன பண்ணுறாரு, சேல் பண்ணுறாரு, அப்போ +5y. ஸோ இந்த லைனுடைய ஈக்குவேஷன் பாருங்கள், -4y + 2x, சாரி -4y + 2x + 5z, -4y + 2x + 5z, -4y + 2x + 5z.
ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவர் பர்ச்சேஸ் பண்ணால் கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, பிக்யூஆர். பிங்கிற பர்சன் எவ்வளோ பண்ணியிருப்பார், 15,000. கியூங்கிற பர்சன் 1000 ருபீஸ். ஆருங்கிற பர்சன் 4000 ருபீஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கியூங்கிற பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் 2 யூனிட்ஸ் சி அப்படி என்ன பண்ணுங்கள் -2z. செல் 3 யூனிட் ஆஃப் இ அப்படி என்ன மீனிங்க +3x அண்டு 1b அப்படின்னா +y. தட் இஸ் பார்த்தீங்கன்னா அது கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, -2z +3x +2y -2z +3x +y ஈக்குவல் எவ்வளோ வருதுல்ல 1000 ருபீஸ். அதேமாதிரி தேர்டு கண்டிஷன், ஆறுங்கிற பர்சன் பாருங்கள், ஆறுங்கிற பர்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 யூனிட் பர்ச்சேஸ் ஏ அப்படின்னு என்ன மீனிங்க -x பர்ச்சேஸ் பண்ண மைனஸா, அப்போ -x. செல் 3 யூனிட்டு அப்போ என்ன பண்ணலாம் +3y -x +3y +z -x +3y +3z ஈக்குவல் டு 4000. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இந்த டைப்பில் எழுதிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டராக மாற்றிக்கலாம். எக்ஸ் ஃபஸ்ட்டாகவும் ஒய் செகண்டாகவும் இஜட் தேர்டாகவும் மாற்றி இந்த மாதிரி மாற்றிடுங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷனாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மாறிடும். ஸோ அதையும் கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது XYZ கொஸ்டினில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி பர்ச்சேஸ் பண்ணையில் உங்களுக்கு மைனஸ் வரும், சேல் பண்ணையில் ப்ளஸ் வரும். அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஆர்டராக மாற்றிக்கலாம். XYZ ஃபஸ்ட்டாக எழுதி ரைட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் ரெகுலர் மெத்தேடு தான். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணணும், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணிங்கன்னா 68. இங்கே ஏங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸு அண்டு ஒய் அண்டு இஜனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸு எக்ஸு, கான்ஸ்டன்ட் டைம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிஆர் இருக்கும். இப்போ நம்ம ஃபைன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணிங்க என்ன பண்ணலாம்னா 68 கிடைக்கிது. அட்ஜாயின்ட் ஆஃப் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, ஏங்கிற மேட்ரிக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3/3 4/4 மாற்றிட்டு மெயின் டயகனல் மைனஸ் சப் டயகனல் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கிடச்சிரும். ஸோ இப்போ சரி கோஃபேக்டர் ஆஃப் ஏஐஜே கிடச்சிரும். இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏங்கிற ஃபார்முலானா அஜ்ஏ ஈக்குவல் டு ஏஐஜே த ஹோல் டிரான்ஸ்போர்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அஜ்ஏ கிடச்சிரும். ஸோ அஜ்ஏனுடைய ஆன்சர் இருக்குது. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த சொல்யூஷன் இஸ் என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது ஃபுல்லாக எழுதிடுங்க. பிங்கிறது கான்ஸ்டன்ட் டைம் ஆல்ரெடி இங்கே இருக்குது. பி எவ்வளோ கொடுக்குறோம் 15,000 1000 அண்ட் என்ன இருக்குங்க 4000. இதை யூஸ் பண்ணிவிட்டு பி இங்கே எழுதிடுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பியை ரோவை எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ரோவை எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோ கிடச்சிரும். செகண்டை எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா செகண்டு, தேர்டை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2000 கிடச்சிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2000, ஒய் ஈக்குவல் டு 1000, இஜட் ஈக்குவல் டு 3000. அப்போ அந்த ப்ரைஸுடைய ரேட் எவ்வளோவா இருக்குங்க, XYZன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த எக்ஸுங்கிறது 2000 ருபீஸு, ஒய்ங்கிறது 1000 ருபீஸு, சி அப்படிங்கிற திங்ஸோடைய ரேட்டு 3000 ருபீஸ். இதோட இந்த எக்ஸசைஸ் ஓவரு. நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம்.